இந்த நேர்காணலுக்கு முன்னாடி சில மக்கள்கிட்ட நாங்க பேச போகும்போது அவங்க ரொம்ப ஆசைப்பட்டு கேட்ட ஒரு விஷயம் வந்துட்டு, உங்களுடைய இளமை காலம் பத்தி பல பேருக்கு தெரியாது. சோ உங்களுடைய இளமை காலம் எப்படி இருந்தது, எந்த மாதிரி நீங்க அரசியலுக்கு வந்தீங்க, அதெல்லாம் கொஞ்சம் கேக்குறாங்க. நான் ஒரு விவசாயி. திரு ஸ்டாலின் மாதிரி அவர் அப்பா திமுக தலைவராக இருந்தாரு, முதலமைச்சராக இருந்தாரு. அதனால அவருக்கு விளம்பரம் கிடைச்சது. ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் ஒரு கிளைக்கழக செயலாளராக என்னுடைய பணியை துவக்கி படிப்படியா உயர்ந்து இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளராக நான் வந்திருக்கிறேன். என்னுடைய உழைப்பால் நாங்க இந்த உயர்வு அடைஞ்சிருக்கிறோம். அதே போல சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், அமைச்சர், அதுக்கு பிறகுதான் முதலமைச்சர் மக்கள் அந்த வாய்ப்பை கொடுத்தாங்க. அவர் வந்த பாதை வேற, நான் வந்த பாதை வேற. இந்த அவர் அரசியல் பின்புலம் இருந்தது, எங்களுக்கு எந்த அரசியல் பின்புலமும் இல்ல. அவருக்கு பண பலம், அதிகார பலம், அரசியல் பின்புலம் இருந்து அவர் அந்த பதவியை வைத்தார். 1989 அவரும் எம்எல்ஏ, நானும் முதல் எம்எல்ஏ, 2 பேரும் ஒரே நேரத்தில் தான் எம்எல்ஏ ஆனோம். ஆனா அவர் வந்த வழி வேற, நான் வந்த வழி வேற.